தாத்தா, என்ன தாத்தா நீங்கள் சிரித்தாலே போதும் தாத்தா, பல்லு தெரியுது. அப்படி சொல்லுவாங்கள்ல, சிரித்தாலும் போதும் தெய்வங்கள் கூடும் என்று சொல்லி தான் கேள்விப்பட்டுக்கிறேன். நீங்கள் என்னம்மா அப்படி சொல்கிறீங்க? இருக்கிறத தானே சொல்கிறீங்க. அது சிரித்தால் என்னுடைய பல் உங்களுக்கு தெரிகிறது. சரி தாத்தா, என்ன தாத்தா நீங்கள் தாத்தா, நமது அயலான் யார் தாத்தா? நமது நாட்டுக்குள்ளே அயலான் வந்துவிட்டான், நமது வீட்டுக்குள்ளே அயலான் வந்துவிட்டான் அப்படியெல்லாம் சொல்வார்களே. அயலான் என்றால் யார் தாத்தா? சுருக்கமாக சொல்லட்டுமா? அயலான் என்பவன் யாருமே இல்லை. எல்லாம் நம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். சொன்னவர்களே, அயலான் என்பவன் இந்த உலகத்திலே இல்லை. தாத்தா, என்ன தாத்தா நீங்கள்? ஆம் சொல்லுங்களே, நாம் எல்லோரும் ஒரு தாய் மக்கள். அண்ணன் தம்பி, அக்கால் தங்கை, அம்மா அப்பா, தாத்தா பாட்டி, இவர்கள் எல்லோருமே ஒரு தாய் மக்கள். பாருங்கள், என் பேர குழந்தை சென்று கொண்டிருக்கிறது, அங்கே அமர்ந்து கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையுடைய அம்மா என் மகள், அந்த குழந்தை அவளுடைய மகள், அவளுக்கு என் மகள் அம்மா. எஸ், அவளுக்கு என்னுடைய மனைவி அம்மா. என்னுடைய அம்மா, அவருடைய அம்மாவுக்கு அம்மா அவருடைய பாட்டி, அவளுடைய அம்மா அவங்க பாட்டி. இப்படியே போயினே இருந்தால் கடைசியில் ஒரே ஒருத்தர் தான் மிச்சம் ஆகணும். எவாள் தாத்தா, தாத்தா உங்களை நம்மளெல்லாம் விட்டுக்கிறீங்க? இல்லை, தாய் என்ற வழியில் வந்தவர்களை சொல்லுகிறேன். கடைசியில் போனால் ஏவாள், அவள் ஒருத்தியின் மகள் பிள்ளைகள் தான் நம்ம எல்லோரும். நம்ம எல்லோரையும் விட்டால் வேறு யாரும் இல்லை. ஏவாளுக்கு முன்ன யாரும் இல்லை. சேவல் சொல்லுது, கரெக்டாக தான், அவங்களுக்கு முன்ன யாரும் இல்லைன்னு சொல்லுது. இப்போ கூட ஆன்சர் பண்ணிட்டு பாரு. ஓகே, அந்த மாதிரி இருக்கும்போது அயலான் மாற்றான் என்று யாருமே இல்லை என் செல்வங்களே. நாம் எல்லோரும் ஒரு அதான் சொல்லிட்டுக்கிறேன். நீ என்னத்தை விட்டுட்டு வேற எங்கே போகிறேன்னு சொல்லுது. அது தூரத்தில் நான் சொல்கிறது அதுக்கு கேட்கல. ஓகே செல்வங்களே, அப்படி எல்லோரும் ஒரு தாய் மக்கள். அதற்கு முன்ன யாரும் மனிதர்கள் இல்லை. அப்படி இருக்கும்போது மாற்றான் எப்படி நமக்குள்ளே கலக்க முடியும்? மாற்றான் என்பவனே இல்லை. அப்படி இருக்கும்போது நாம் எல்லோரும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஒரு தாயின் மக்கள். அப்படி இருக்கும்போது நாம் இரத்த பாசத்தோடு, ஒரு உரிமையோடு ஒருத்தர் வச்சு அன்பு செய்து நாம் சந்தோஷமாக இருப்போம். ஒருவேளை அப்படி யாராவது மாற்றானே வந்துவிட்டு இருந்தாலும் அவனுக்கு அன்பு செய்ய மறக்கக்கூடாது. ஏன் அந்த வார்த்தை சொல்லுகிறேன் என்றால், அவரே சொல்லியிருக்கிறார், பெரியவரார் நம்ம அப்பா. நாம் நம்மை சிநேகிப்பது போல நமது மாற்றானையும் நாம் சிநேகிக்க வேண்டும்.
அவனுக்கும் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவர் ஏதோ ஒரு கவனத்தில் சொல்லிட்டாரு, யாரும் மாற்றான் இல்லை. என்ன தாத்தா, தந்தைக்கே உபதேசம் சொல்கிறீங்களா? அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்ள வேண்டியது தான். சொல்லுங்கள். மாற்றான் என்பவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. நாம் எல்லோரும் ஒரு தாய் மக்கள். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம். ஒன்றா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு அதே லைனில் வருத, காக்கா கூட்டத்தை பாருங்கோ, அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்கோ, ஒன்றா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும். தாத்தா, நீங்கள் நல்லா பாடுறீங்க தாத்தா. நீ ஒரு பாருங்கண்ணா வந்திருந்தா உங்களுக்கு ஈடு யாரும் இல்லை என்று சொல்லலாமா என்று யோசிக்கிறோம். ஆனால் அப்படி சொல்ல முடியாது. உங்கள் பாட்டு கேட்டுட்டு நாங்கள் அப்படியெல்லாம் சொல்லிட்டா சவுந்தரராஜன் பெரிய பெரிய பாடுகிறது கதியெல்லாம் என்ன? ஓகே, சுருக்கமாக சொல்லிக்கிறோம் தாத்தா. நீங்கள் நல்லா பாடுறீங்க. நன்றி. கீப் இட் அப்.